என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தாங்க நேற்றுலேருந்து. என்ன மனுஷங்க ஒரு. வெல்கம் பேக் கமல்ஸ் வியூ பாயிண்ட். நான் உங்கள் கமல். இன்றைக்கி சுவாமியோட இன்ஸ்டா அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துச்சுங்க இன்ஸ்டாவில். நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா ஃப்ரைடே சாட்டர்டே ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வருமே, ரெண்டு பேர் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு சைட்லேருந்து ஒரு போஸ்ட் வருமேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா 6 மணி ஆகுது இன்னும் வரலையே அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக இறக்குனா இருக்கேன் சுவாமி வீடியோவை. இந்த மனுஷனுக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் இந்த காஸ்ட்யூம் வந்து கரெக்டாக பிக் பண்ணி போடுறதில் பாய்ஸுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குங்க. கேர்ள்ஸுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்கோ அதே அளவுக்கு பாய்ஸுக்கும் சிக்கல் இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா கேஜிஎஃப் டைலாக் தான் ராக்கி பாய் சொல்கிற மாதிரி. ஃபோட்டோவில் எனக்கு கவலைப்பட்டீங்களாமே, ஷூட்ருந்தாக்கு ஃபோட்டோ எடுத்துக்கங்க, அந்த மாதிரி அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. இப்போ என்னன்னு தெரில. அதோட நம்ம சிஎம் சார் தளபதி அண்ணன் வந்து கோட் ஷூட் போடுவோம், எல்லோரும் அதே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. கோட்டில் கிளாசிக்காக இந்த ஸ்வாகோட செம்மையாக இருக்குங்க. அப்புறம் நான் கூட நினச்சிருந்தேங்க இந்த வாரம் அப்டேட் வராது போல். ஏன்னா வீக் ஸ்டார்ட் ஆகும்போதே 2 பேரும் அப்டேட்ஸ் நிறையா இருந்துச்சு. லட்சுமியோட அப்டேட்ஸ் வந்துச்சு, நம்ம சுவாமியோட அப்டேட்ஸ் வந்துச்சு, அந்த பிளாக் லைட் செட்டு. ஸோ இந்த வாட்டி வராதோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் இருந்தேன். சரி அப்படின்ட்டு இருந்தேன். யதார்த்தமாக இன்ஸ்டாவில் போகிறேன், சுவாமியோட போஸ்ட் வருது. ஸ்வாகாக நடந்து வந்துட்டு பின்ன பேக்ரவுண்டில் வந்து நம்ம டிசி படத்தோட பிஜிஎம் போட்டு அருமையாக இருந்துச்சுங்க. அவர் அங்கே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து வர்றது, அப்புறம் அந்த கண்ணாடி போடுறது, இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாரு. ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டில் 2 பேர்த்தையும் இழுத்து போடுறாங்கன்னா போகவே மாட்டுறாங்க. நம்ம வீக்கா ஃபேன்ஸ் கத்திகிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்வாலக்ஸுக்கு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு. நீங்கள் என்ன வேணால் கற்றுங்களா, நாங்கள் கொடுக்குற இடம் தான் கொடுப்போம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. ஓகேங்க, பார்ப்போம். இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துட்டிங்களா? இந்த ஃபோட்டோவை பார்க்கலையா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.